ஒரு தனி மனுஷன் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு அகைன்ஸ்டா பெட் பண்றான். அதுவும் 5 கிடையாது, கிட்டத்தட்ட 10 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து பெட் பண்றான். நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சஸ்டைன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி. அப்படி பெட் பண்றதுக்கான ரீசன் என்ன? அந்த பெட்டோட எண்ட்ல அவன் ஜெயிச்சானா இல்ல கம்ப்ளீட்டா ஆளே காலி ஆனாங்களா? 1990s ஸ்டார்டிங்ல இங்கிலாந்துல ரிசெஷன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. நார்மலா ரிசெஷன் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் கட் பண்ணுவாங்க. ஆனா அந்த சமயத்துல இங்கிலாந்து யூரோப் கிட்ட போட்டிருந்த சில ஸ்ட்ரக்சரல் கமிட்மெண்ட்ஸ்னால அவங்களால ரேட் கட் பண்ணவே முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜார்ஜ் சோரோஸ் என்ன பண்றாருன்னா இங்கிலாந்துல இருக்க பேங்க்ஸ் கிட்டயே பவுண்ட்ஸ்ல கடன் வாங்கி அதை கொண்டு போய் ஜெர்மன் மார்க்கா கன்வெர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமயே இன்னும் சில ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸும் இதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர்றாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பவுண்டை வித்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் விற்கக்கூடிய பவுண்டை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தொடர்ச்சியா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது வந்துட்டு முடிகிற மாதிரியே தெரியல. மக்களுக்கு பவுண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகணும்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பங்க 10% ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வச்சிருந்தாங்க. அதை 12% சொல்லி இன்க்ரீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பயுமே மக்கள் வந்துட்டு விற்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஈவன் அதை 15% அன்னைக்கு மதியானமே இன்க்ரீஸ் பண்ணியும் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பயுமே இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸா பவுண்டை வித்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அது நிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. இதுக்கு மேல பவுண்டை டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பவுண்டை ஃபால் ஆகிறதுக்கு அலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸஸ்ல கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சினரியோ மூலமா ஜார்ஜ் சோரஸ் பண்ண ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 1 பில்லியன்.